பொண்ணு வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு இந்த வரன் நிச்சயமாயிடும்னு மலரும் பாக்கியராஜும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. பாக்கியராஜ் பொண்ணோட அப்பா கிட்ட சார், கார்த்தி ரொம்ப தங்கமான பையன். ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு பொறுப்பா இருந்தாலும் சரி, அவனுக்கு நிகர் அவன் தான். இந்த பந்தம் நிச்சயமா ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஆனா பொண்ணோட அப்பா முகத்தை ரொம்ப கடுமையா வச்சுக்கிட்டு போதும், பாக்கியராஜ் தம்பி வார்த்தைகளை ரொம்ப அழகா அடுக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தானே, வெளியில பாக்குற சிரிப்பும் பேசுற பேச்சும் தான் உண்மைன்னு நம்பி நாங்க ஏமாற முடியாது அப்படின்னு படபடன்னு பேசுறாரு. இதை கேட்ட உடனே மலருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? கார்த்திக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்குன்னு தானே பேசிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மாறுறீங்க அப்படின்னு மலர் கேக்குறாங்க. அதுக்கு பொண்ணோட அப்பா, திடீர்னு ஒண்ணும் ஆகலைம்மா, மறைக்கப்பட்ட உண்மை இப்போதான் வெளியில வந்திருக்கு. கார்த்தி என்ன அவ்வளவு பெரிய லட்சாதிபதியா? கை நிறைய சம்பாதிக்கிறவனா? நாளைக்கே என் பொண்ணு கஷ்டப்பட்டா யார் பொறுப்பு? சம்பாதிக்கிற காசை கண்டபடி செலவு பண்ற பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கைய சீரழிக்க நான் தயாரா இல்ல அப்படின்னு கோபமா சொல்றாரு. பாக்யராஜ் தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு, சார், கார்த்திய பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அவன் தன் குடும்பத்துக்காகவும் அம்மாவுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிறவன் சார் அப்படின்னு புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா பொண்ணோட அப்பா கேக்குறதா இல்ல. யாரோ சொன்னா நான் ஏன் நம்ப போறேன்? உங்க சொந்தக்காரர், ஊருக்கே தெரிஞ்ச பெரிய பிசினஸ்மேன் தங்கராஜ் சார் போன் பண்ணி பேசினாரு. கார்த்தி ஒரு பொறுப்பில்லாத பையன். அந்த வீட்டுக்கு உங்க பொண்ண அனுப்புனா அவ வாழ்க்கை நாசமா போயிடும்னு அழுத்தம் போட்டு சொல்றாரு. அவர் சொன்ன அப்புறமும் நான் என் பொண்ண பலிகடா ஆக்குவேனா? இந்த கல்யாணம் நடக்காது, மரியாதையா? இந்த கல்யாணம் நடக்காது, மரியாதையா? இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்திட்டாரு. இதை கேட்டதும் மலருக்கு கோபம் தலைக்கேறுது. பற்களை கடிச்சுக்கிட்டு, தங்கராஜ், மறுபடியும் உன்னோட அந்த நச்சு புத்தியை காட்டிட்டியா? பாக்கியராஜ், வாங்க, இதுக்கு மேல இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கான பதில அந்த தங்கராஜ் வீட்டிலேயே போய் வச்சுட்டு வரோம் அப்படின்னு மலர் பாக்கியராஜை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தங்கராஜ் தன்னோட வீட்டு சோபால கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு கையில் ஜூஸ் கிளாஸோட கெத்தா சிரிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல அவங்க அம்மாவும் ரேவதியும் நிக்கிறாங்க. தங்கராஜ் சிரிச்சுட்டே, ஆஹா, என்ன ஒரு நிம்மதி. பாக்கியராஜும் அந்த மலரும் என்னவோ பெரிய கொம்பன்னு நினைப்பு. என் தங்கச்சி ரேவதிய அந்த வீட்ல வச்சு எனக்கு ஆப்பு வைக்க பாத்தாங்கல்ல, இப்போ அவ தம்பி கார்த்தியோட கல்யாணத்தை ஒரே போன் கால்ல அடியோட தூக்கிட்டேன்ல அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறான். தங்கராஜ் அம்மா, டேய் தங்கராஜ், உண்மையாவே அந்த பொண்ணோட அப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டாராடா? அந்த மலர் மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ், பின்ன இல்லையா அம்மா, பொண்ணோட அப்பா என் காலடியில விழுந்து நன்றி சார், என் பொண்ணை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றான். அந்த மலரும் பாக்கியராஜும் இப்போ தலகுனிஞ்சு அசிங்கப்பட்டு தெருவுல போயிட்டு இருப்பாங்க. இனிமே இந்த தங்கராஜை எதிர்த்தா என்ன நடக்கும்னு அந்த குடும்பத்துக்கு நல்லா புரியும் அப்படின்னு ஆட்டம் போடுறான். இதை பார்த்து ரேவதிக்கு கோபம் தாங்கல. என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க உங்ககிட்ட என்ன துரோகம் பண்ணாங்கன்னு இப்படி ஒரு பையனோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க? கார்த்தி எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவனுக்கும் இந்த குடும்ப பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறா. தங்கராஜ் அவளை மிரட்டுற மாதிரி, மூடுடி வாய, உனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்க குடும்பமே எனக்கு எதிரிதான். அந்த மலர் சிரிச்சு வாழக்கூடாது, பாக்கியராஜ் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது, அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு கத்துறான். அந்த நேரத்துல வீட்டின் கதவு பலமா திறக்குது. பாக்கியராஜும் மலரும் புயல் போல உள்ளே நுழையறாங்க. மலர் மூஞ்சியில அம்புட்டு கோபம். தங்கராஜ் திமிரா எழுந்து நின்னு, வாடா பாக்கியராஜ், வா மலர், என்ன பொண்ணு வீட்டுல நல்லா கவனிச்சு அனுப்புனாங்களா? மூஞ்சி எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கே. கார்த்திக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுச்சுன்னு அழுகையோட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேலி பேசுறான். தங்கராஜ் பேசி முடிக்கிறதுக்குள்ள மலர் மின்னல் வேகத்துல பாய்ஞ்சு வந்து தங்கராஜோட கன்னத்துல பலார் பலார்னு 2 அறை விடுறாங்க. அந்த சத்தம் அறை முழுசும் எதிரொலிக்குது. தங்கராஜ் கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு அதிர்ச்சியில, ஏய் மலர், என்னடி பண்ற? என்னையே அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் மேலேயே கை வைப்ப அப்படின்னு கத்துறான். தங்கராஜ் அம்மா ஓடி வந்து, ஏய் மலர், அறிவு கெட்டவளே, என் மகனை அடிக்கிறியா? பாக்கியராஜ், உன் பொண்டாட்டியை அடக்கி வை, இல்லன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. பாக்கியராஜ் முன்னாடி வந்து தங்கராஜோட சட்டையை பிடிச்சு, உலுக்கி கூப்பிடுடி போலீஸ, யார் மேல தப்புன்னு நாங்களும் சொல்றோம். டேய் தங்கராஜ், உன்னை மனுஷன்னு நினைச்சு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோண்டா, ஆனா நீ பொம்பளை மாதிரி பின்னால நின்னு சதி பண்ற கேடு கெட்டவன்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு கத்துறாரு. மலர் தங்கராஜ விரலை சுண்டி, டேய் தங்கராஜ், என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என் தம்பி கார்த்திய பத்தி பொண்ணு வீட்டுல பொய் மூட்டையை அவுத்து விட்டுட்டு இங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பொறாம சிரிப்பு சிரிக்கிறியாடா? அவன் என்னடா தப்பு பண்ணா உனக்கு அப்படின்னு சீர்றாங்க. தங்கராஜ் பயத்தை மறைச்சுக்கிட்டு, திமிரா, ஆமாடி, நான் தான் சொன்னேன், கார்த்தி ஒழுக்கம் இல்லாதவன், சம்பாதிக்க தெரியாதவன்னு சொன்னேன். அதுக்கு என்னடி? இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? என் தங்கச்சிய வச்சு என்ன மிரட்ட பாத்தீங்க தானே? இப்போ உங்க தம்பி கல்யாணம் நின்னு போச்சுடி, போய் அழுங்கடி அப்படின்னு பேசுறான். மலர் கோபத்துல பொங்கி, அழுவேனா? நான் எதுக்குடா அழணும்? என் தம்பி கார்த்தி உன்ன மாதிரி பொய் சொல்லி பிழைக்கிறவன்லடா. அவன் அம்மாவுக்கு ஒரு உடம்பு முடியலைனா தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு சமைச்சு போடுற தங்கமான பையன்டா. தன் குடும்பத்துக்காக உழைக்கிற என் தம்பியை பத்தி வேலை வெட்டி இல்லாத நீ பொய் பேசுறியாடா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்யராஜ் தங்கராஜ சுவத்துல தள்ளி, டேய் மலர்,
இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது உனக்கு விருப்பம் இல்ல. ரேவதி, என் தம்பியை விட்டுட்டு உன் கூட வந்ததுக்கு நாங்க தடையா இல்ல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துலடா கார்த்தியோட வாழ்க்கையில கை வச்ச? இனிமே நீ என் குடும்பத்தை பத்தியோ கார்த்தியை பத்தியோ ஒரு வார்த்தை தப்பா பேசினாய், அப்புறம் இந்த பாக்கியராஜ் யாருன்னு உனக்கு காட்டுவேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. மலர் தங்கராஜ் முகத்துக்கு நேரே கை நீட்டி கேட்டுக்கோ. தங்கராஜ், இத்தனை நாள் அத்தை ராஜலட்சுமியும் மாமா ராகவனும் உன்னை தலைமையில வச்சு ஆடுனாங்கன்னு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. தங்கராஜ், மாப்பிள்ள தங்கம் அவர் சொல்றதுதான் வேதம்னு அவங்க நம்புற வரைக்கும் உனக்கு கொண்டாட்டம் தான். ஆனா உன் போலி முகமூடிய அவங்க முன்னாடியும் கிழித்தெறிகிற நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படின்னு சவால் விடுறாங்க. ரேவதியும் முன்னாடி வந்து, அண்ணி நீங்க அடிச்சது ரொம்ப சரி அண்ணி, இவருக்கு இந்த அடி தேவைதான். ஒரு பையனோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற மனசுக்கு பேரு மனுஷ மனசே இல்ல. இவர் திருந்துவாருன்னு நினைச்சு நான் வந்ததே பெரிய தப்பு அப்படின்னு புருஷனை திட்டுறா. அப்புறம் மலரும் பாக்கியராஜும் தங்களோட வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டின் வரவேற்பறையில ராஜலட்சுமியும் ராகவனும் கோபமா காத்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி கடுமையான தொனியில, வாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரிய சாதனையை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? வீட்டு பெரியவங்களுக்கு கூட மதிப்பு கொடுக்காம யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம கல்யாண பேச்சுவார்த்தைக்கு போனீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியராஜ், அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போனது உண்மைதான். ஆனா அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ராகவன் குறுக்கே புகுந்து, எங்களுக்கு எல்லாமே தெரியும் பாக்கியராஜ். தங்கராஜ் மாப்பிள்ள போன் பண்ணி எல்லாமே சொன்னாரு. அவங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க. பையனோட வருமானம் சரியில்லைன்னு குடும்ப நலனுக்காகத்தானே அவர் பேசினாரு. அதை விட்டுட்டு நீங்க அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தங்கராஜுக்கு முட்டு கொடுக்கறாரு. மலர் பொறுமை இழந்து, மாமா என்ன வார்த்தை சொல்றீங்க? தங்கராஜ் நல்லது பேசினாரா? என் தம்பி கார்த்தியை பத்தி பொண்ணு வீட்டுல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த கல்யாணத்தையே கெடுத்தவர் அந்த தங்கராஜ். உங்கள மாதிரி பெரியவங்களை ஏமாத்தி பின்னால இருந்து குளிதோன்ற வேலைதான் அவர் பண்றாரு அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ராஜலட்சுமி, ஏய் மலர், தங்கராஜ் மாப்பிள்ளையை பத்தி தப்பா பேசாத. அவர் இந்த வீட்டுக்கு நல்லதுதான் நினைப்பாரு. நீ உன் குடும்பத்துக்காக பாக்கியராஜ உன் பக்கம் இழுத்து வச்சிருக்க. அவன் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு உன் தம்பி கல்யாணத்துக்கு அலைஞ்சதே தப்பு அப்படின்னு மலரை குறை சொல்றாங்க. பாக்கியராஜ் சத்தமா, போதும் அம்மா, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. மலரோட குடும்பமும் என் குடும்பம் தான். கார்த்தி எனக்கு தம்பி மாதிரி. அவன் வாழ்க்கையில விளையாடின தங்கராஜ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு. அதே நேரத்துல ராகவன் வீட்டுல ராகவன் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. சுருதி ஜன்னலோரம் யோசனையா நிக்கிறா. ராகவன் சுருதி கிட்ட, பாத்தியா சுருதி, தங்கராஜ் மாப்பிள்ள எவ்வளவு பொறுப்பானவரு. அந்த பாக்கியராஜும் மலரும் நமக்கு தெரியாம பொண்ணு பாக்க போனாங்க. ஆனா தங்கராஜ் மாப்பிள்ள சமயோசிதமா போன் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்காரு. அவர் இல்லனா நம்ம குடும்பமானமே போயிருக்கோம் அப்படின்னு பெருமையா சொல்றாரு. சுருதி கோபமா, திரும்பிப்பா, தயவு செய்து நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த தங்கராஜ் பண்றதுதான் சரியா தெரியுமா? கார்த்தி எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவர் யாரையும் ஏமாத்துறவர் இல்ல. பொண்ணு வீட்டுல போய் பொய்ய சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினது ஒரு பெரிய விஷயமா? அதை போய் நீங்க பாராட்டுறீங்க? ஒரு பெரிய விஷயமா அதை போய் நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னு கேக்குறா. ராகவன் அதிர்ச்சியா, என்ன சுருதி பேசுற நீ? கார்த்தி மேல உனக்கு ஏன் இவ்வளவு பரிதாபம்? அவன் என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்கானா இல்ல பெரிய வேலைக்கு போறானா அப்படின்னு கேக்குறாரு. சுருதி உறுதியான குரல்ல, அவர் பெரிய வேலைக்கு போகாம இருக்கலாம்ப்பா, ஆனா மனசால அவர் ரொம்ப பெரியவர், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவர். உண்மையை சொல்லணும்னா நான் கார்த்தியை தான் விரும்புறேன். அவர் மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மனசுல உள்ளத உடைச்சு சொல்றா. ராகவன் அதிர்ச்சியில பேப்பரை கீழே போட்டுட்டு, என்னடி சொல்ற? கார்த்திய விரும்புறியா? அறிவிருக்கா உனக்கு? அந்த மலரோட தம்பிய இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கொண்டு வர சொல்றியா? இது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு கத்துறாரு. சுருதி, நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்கப்பா. கார்த்தியோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு தைரியமா சொல்றா. கடைசியா பாக்கியராஜும் மலரும் தங்களோட ரூம்ல தனியா பேசுறாங்க. பாக்கியராஜ் மலர் கோபத்துல, தங்கராஜ அடிச்சிட்டோம், இத போய் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அவன் திருச்சு சொல்லி மறுபடியும் வீட்டுல பெரிய கலவரத்தை உருவாக்குவான் அப்படின்னு கவலைப்படுறாரு. மலர், தைரியமா உருவாக்கட்டுங்க, நான் இனிமே யாருக்கும் பயப்பட போறதில்ல. அத்தை ராஜலட்சுமியும் மாமா ராகவனும் என்னை கேள்வி கேட்டா நான் தாராளமா பதில் சொல்றேன். தன் தம்பியோட வாழ்க்கையை அழிக்க நினைச்சவன எந்த அக்காவுமே சும்மா விடமாட்டா. நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் மலரின் கையை பிடிச்சுக்கிட்டு, உன் தைரியம் தான் மலர் எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திகே. நாம கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தங்கராஜ் கண்ணு முன்னாடியே பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். இது அந்த தங்கராஜ்க்கு நாம கொடுக்கற நிரந்தர அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மலர், ஆமாங்க, தங்கராஜ் போட்ட திட்டம் தவிடு பொடியாக போகுது. கார்த்தியோட வாழ்க்கை ஒளிமயமா மாறப்போகுது. என் தம்பி கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளையா உட்கார்றப்போ அந்த தங்கராஜ் தலை குனிஞ்சு நிக்க போறான் அப்படின்னு கெத்தா சபதம் போடுறாங்க.